ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம குக்கிங் எபிசோட் நம்பர் 2ல் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் தென் டொமேட்டோஸ். இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேஷ்யூவையும் வாட்டர்மெலன், பம்கின் சீட்ஸு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காவை கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பன்னீரை ஃபர்ஸ்ட் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக டர்மரிக் அண்ட் ரெட் சில்லி பவுட்ரை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பன்னீரை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பியும் அதே பேனில் ஜிஞ்சர், கார்லிக், ரெட் சில்லி அண்ட் க்ரீன் சில்லியை போட்டுட்டு இந்த மாதிரி ஆனியனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோவையும் நல்லா சேர்த்துடலாம். இது வதக்கிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் நான் அது 3த்தையும் அரைச்ச ஒரு பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி எடுத்துடலாம். நம்ம நல்லா அது கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆகி பொரியிற ஸ்டேஜ் வரும். அப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். இந்த மாதிரி ஸோ இப்போ போட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சிடணும், இல்லைனா அந்த மசாலாவை அது இழுத்துக்கும். இப்போ வதக்கி மூடி எடுத்தாலே தண்ணி அதுவே தண்ணி விடும். இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மூடி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வேணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் மசாலாஸ்லாம் போட்டுறேன். டர்மரிக், ரெட் சில்லி, கரம் மசாலா, சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மூடி கொஞ்ச நேரத்துக்கு வச்சிடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு நான் கார்ன் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த கேஷ்யூ நட், அந்த பியோரே, இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம பன்னீரையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை கூட நீங்கள் மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட நான் சப்பாத்தி இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்றேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சப்பாத்தி வச்சு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.